ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி ரவா கிச்சடி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காரப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 10 மிளகு, ஒரு காஞ்ச மிளகாவை 2 உடச்சி போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறேன். நான் இன்றைக்கி தாளிப்புக்கு பச்சை மிளகாக்கு பதிலாக மோர் மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிப்புக்கு என்ன சேர்க்குறோமோ அதை எடுத்துக்கலாம். காய்கறிகள் நான் கேரட்டும் பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நீங்கள் எடுக்கலாம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு நான் 2 கப் அரிசி ரவை எடுத்திருக்கேன். இதை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த காரப்பொடியை கொஞ்சமாக சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. திருப்பி அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு தாளிப்பு பொருள் எல்லாமே சேர்த்துருங்க. தாளிப்பு பொருள் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 கப் தண்ணி ஃபஸ்ட்டு விட்டுடுங்க. 1 கப் அரிசி ரவைக்கு 3 கப் தண்ணி. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அரிசி ரவா கிச்சடி ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு 1 கப் மட்டும் முதல்ல விட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி காய் ஒரு முழுமையாக ஒரு பாதி வெந்துடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை விட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா காய்கறிகள்லாம் 3/4 பதத்துக்கு வந்துடும். அதுக்கடுத்து நம்ம கரெக்டான ஸ்டேஜில் அந்த அரிசி ரவையை சேர்க்கும்போது நல்லா கரெக்டாக காய்கறிகளும் குக் ஆகிருக்கும், கிச்சடியும் நல்லா வரும். நான் இப்போ பேலன்ஸ் இருக்கிற 5 கப்பு விட்டு நான் ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க வச்சுக்கிறேன். நடுவில் குமிழ் மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அந்த அரிசி ரவையை சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வரும். நான் இப்போ நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அந்த அரிசி ரவையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நான் வேக வச்சுக்கிறேன். இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அடிகள்லாம் ஒட்டாமல் கருகாமல் ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி அரிசி ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். ஆல்ரெடி சம்பா ரவையில் எப்படி கிச்சடி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்புமாவை விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பழக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மோர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.